சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு 4 யோகங்கள். முக்தியே நமது முக்கிய லட்சியம். நம்மை நாம் தனி பரம்பொருள் என்று உணரும் வரை நாம் அதனை பெற முடியாது. இந்த அனுபூதியை அடைய பல நெறிகள் உள்ளன. இந்த நெறிகள் பொதுவாக யோகம், யோகம் என்றால் சேர்த்தல், நம்மை நமது உண்மை நிலையில் சேர்த்தல் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பலவாறாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக 4 நெறிகளாக இவற்றை வகுக்கலாம். இவை ஒவ்வொன்றும் நம்மை அந்த தனி பரம்பொருளின் அனுபூதி நிலைக்கு மறைமுகமாக அழைத்து செல்லும் வழிகள் மட்டுமே. எனவே மனிதர்களின் பல்வேறு இயல்புகளுக்கு ஏற்றவாறு இவை அமைந்துள்ளன. இங்கு ஒன்றை நினைவில் கொள்வது அவசியம். சாதாரண மனிதன் தனது முயற்சியால் உண்மை மனிதனாகிய பரம்பொருள் ஆகிறான் என்பதல்ல. ஏனெனில் பரம்பொருளில் ஆகுதல் என்பது இல்லை. அது எப்போதும் சுதந்திரமாக பரிபூர்ணமாக உள்ளது. ஆனால் அதன் இயல்பை தற்காலிகமாக மறைத்துள்ள அஞ்ஞானம் நீக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நெறியை குறிக்கிறது. யோக நெறிகள் ஒவ்வொன்றின் முழு நோக்கமும் இந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஆன்மா தனது சொந்த இயல்பை மீண்டும் பெறச் செய்வதை. இதற்கு பயிற்சியும் வைராக்கியமும் முக்கிய துணைகள். வைராக்கியம் என்பது வாழ்க்கையில் பற்றற்ற தன்மை. வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கும் பற்றே, இன்ப நுகர்ச்சியில் நாம் கொள்ளும் விருப்பமே பந்தத்தொடரின் காரணம். பயிற்சி என்பது ஏதாவது ஒரு யோகத்தை இடைவிடாமல் பழகுவதே. கர்மயோகத்தை பற்றி பார்ப்போம். செயலின் மூலம் மனத்தை தூய்மையாக்குவதே கர்மயோகம். நல்லதானாலும் கெட்டதானாலும் செய்த செயல் அதற்கு ஏற்ப நல்ல அல்லது தீய பயனை தந்தே தீரும். செயல் என்ற காரணம் இருக்கும் வரை அதன் விளைவை எந்த ஆற்றலும் தடுக்க முடியாது. எனவே நற்செயல்களால் விளையும் நற்பலனிலும் தீய செயல்களால் விளையும் தீய பலனிலும் கட்டுண்டு முக்தி பெறுவோம் என்ற நம்பிக்கையே இல்லாமல் மனிதன் முடிவற்ற பந்தத்தில் உழல்கிறான். ஆனால் செயல் என்பது உடலுக்கும் மனத்திற்கும் மட்டுமே, ஒருபோதும் ஆன்மாவிற்கு இல்லை. ஆனால் செயலால் ஆன்மாவை மறைக்கும் ஒரு திரையை உண்டாக்க முடியும். தீய செயலால் வரும் திரையே அஞ்ஞானம். நற்செயல் ஒழுக்க சக்திகளை வலிமைப்படுத்தி பற்றற்ற தன்மையை உண்டாக்குகிறது. தீய செயல்களை நோக்கி செல்லும் தன்மையை அளிக்கிறது. அதன் மூலம் மனத்தை தூய்மையாக்குகிறது. ஒரு செயலை இன்ப நுகர்ச்சிக்காக செய்தால் அது அந்த இன்பத்தை மட்டும் தருகிறது. மனத்தை அது தூய்மைப்படுத்துவதில்லை. எனவே செயலின் பலனை அனுபவிக்கும் ஆசையின்றி செயல் புரிய வேண்டும். இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பம் நுகரும் எல்லா ஆசைகளையும் எல்லா பயங்களையும் கர்மயோகி என்றென்றைக்குமாக விட்டுவிட வேண்டும். பயன் கருதாமல் செய்யப்படும் இந்த செயல்கள் எல்லா தலைகளுக்கும் வேறான தன்னலத்தை அளித்துவிடும். கர்மயோகியின் அடிப்படை கொள்கை நான் அல்ல நீ என்பதை. அவன் எவ்வளவுதான் தியாகம் செய்தாலும் அது அவனுக்கு போதாமலே இருக்கிறது. ஆனால் இந்த தியாகங்களை சொர்க்கத்திற்கு செல்லும் விருப்பமோ பெயர் புகழ் நாட்டமோ இவ்வுலகில் வேறெந்த நன்மையை தேடும் எண்ணமோ இல்லாமல் அவன் செய்கிறான். இந்த தன்னலமற்ற செயலின் விளக்கமும் நியாயமும் யோகத்தில்தான் கிடைக்கும். என்றாலும் மனிதனின் இயல்பான தெய்வீகத்தன்மை அவனை இந்த தியாகங்களை செய்ய வைக்கிறது. அவன் எந்த கொள்கையையும் கருத்துக்களையும் உடையவனாக இருந்தாலும் சரி, வேறெந்த நோக்கத்தையும் கொள்ளாமல் பிறரது நன்மைக்காக மட்டுமே தியாகங்களை நேசிக்க செய்கிறது. பலருக்கு பணத்தால் உண்டாகும் பந்தம் மிகப்பெரியதாகும். பொருளாசையை ஒட்டி தொற்றிக்கொண்டுள்ள அனைத்தையும் உடைத்தெறிவதற்கு கர்மயோகம் அவர்களுக்கு முற்றிலும் இன்றியமையாதது. அடுத்து வருவது பக்தி யோகம். பக்தி அல்லது வழிபாடு அல்லது ஏதேனும் ஒரு வழியில் அன்பு செய்வது மனிதனுக்கு மிக எளிய, மிக இனிய, மிகவும் இயல்பான நெறியாகும். இந்த பிரபஞ்சத்தின் இயல்பான நெறி கவர்ந்தெழுத்தல். அதற்கு பிறகு நிச்சயமாக நிகழ்வது பெரிதல். மனித இதயத்தில் இயல்பாகவே உள்ள ஒருங்கிணைவதற்கான தூண்டு சக்தியே அன்பு. அது தன்னளவில் துயரத்திற்கு காரணமான ஒன்றாயினும் தகுந்த விதத்தில் தகுந்த பொருளில் செலுத்தப்பட்டால் முக்தியை தரவல்லது. பக்தியின் நோக்கம் இறைவன்.
அன்பு செய்பவரும் அன்பை ஏற்பவரும் இன்றி அன்பு இருக்க முடியாது. நமது அன்பை ஏற்பவர் முதலில் அந்த அன்பிற்கு பதிலாக நம்மீது அன்பை செலுத்துபவராக இருக்க வேண்டும். ஆதலால் அந்த அன்பு கடவுள் ஒரு வகையில் மனிதத்தன்மை உடையவராக இருக்க வேண்டும், அன்பு தெய்வமாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது இங்கே கேள்வி இல்லை. நெஞ்சில் அன்பு உடையவர்களுக்கு பரம்பொருள் அன்பு தெய்வமாக உருவக் கடவுளாக வருகிறார் என்பது உண்மை. இறைவன் நீதிபதியாகவோ தண்டிப்பவராகவோ பயத்துடன் பணியப்பட வேண்டிய ஒருவராகவோ வழிபடும் முறைகள் தாழ்ந்தவை. அவை வர வர விரிந்து உயர்ந்த முறைகளாகலாம். எனினும் அவை அன்பு என்னும் பெயருக்கு தகுதி வாய்ந்தவை அல்ல. இனி நாம் அன்பை பற்றி பார்ப்போம். அன்பை ஒரு முக்கோணமாக உருவகப்படுத்தலாம். இந்த முக்கோணத்தில் கீழுள்ள முதல் கோணம் பயமின்மை. பயம் இருக்கும் வரை அது அன்பு ஆகாது. அன்பு எல்லா பயங்களையும் ஓட்டிவிடும். குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு தாய் புலியையும் எதிர்த்து நிற்பாள். இரண்டாவது கோணம் அன்பு ஒருபோதும் எதையும் எதிர்பாராதது, கெஞ்சாதது. மூன்றாவது உச்சி கோணம் அன்பிற்காகவே அன்பு செய்வது. இங்கே அன்பை ஏற்பவரை பற்றிய எண்ணம் கூட மறைந்து விடுகிறது. அன்பிற்காக அன்பு செய்ய அன்பே வழி. இது மிக உயர்ந்த தனி தத்துவமாகும். பரம்பொருளும் இதுவும் ஒன்றே. இனி அடுத்த யோகமான ராஜயோகத்தை பார்ப்போம். இந்த யோகம் மற்ற யோகங்கள் ஒவ்வொன்றுடனும் பொருந்துவதாகும். நம்பிக்கையுடனோ அது இன்றையோ எவ்வகையிலாவது சாதனை செய்பவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும். ஆன்மீக தேடலுக்கு உதவுகின்ற உண்மையான கருவே இதுவே. ஒவ்வொரு விஞ்ஞானத்திற்கென்றும் தனியான ஓர் ஆராய்ச்சி முறை இருப்பது போல் மதம் என்னும் விஞ்ஞானத்திற்கான ஆராய்ச்சி முறை இந்த ராஜயோகம். சிறந்த இந்த விஞ்ஞானமும் பயில்பவரின் பல்வேறு இயல்புகளுக்கு ஏற்ப பற்பல செயல்முறைகளை உடையது. இதன் முக்கிய பகுதிகள் பிராணாயாமம், மன ஒருமைப்பாடு, தியானம் என்பவை. கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு ஓம் அல்லது வேறு மந்திரங்களை குருவிடமிருந்து பெறுவது பெரும் துணையாக இருக்கும். ஓம் என்பது அனைத்திலும் உயர்ந்தது. அதன் பொருள் பரம்பொருள் என்பதே. இந்த மந்திரங்களை ஜெபிப்பதும் கூடவே அவற்றின் பொருளையும் தியானிப்பதே இங்கு முக்கிய பயிற்சியாகும். நான்காவது வருவது ஞான யோகம். இது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது உண்மையை பற்றி கேட்பது, ஸ்ரவணம். ஆன்மா ஒன்றே மெய்ப்பொருள், மற்றவை யாவும் மாயை என்பதை கேட்டு அறிதல். இரண்டாவது, கேட்ட இந்த உண்மையை எல்லா கோணங்களிலிருந்தும் பகுத்து ஆராய்தல். மூன்றாவது, ஆராய்ச்சிகளை முற்றிலும் நிறுத்திவிட்டு உண்மையை அனுபூதியில் அறைவது. இந்த அனுபூதிக்கு 4 விஷயங்கள் வேண்டும். ஒன்று, இறைவனே உண்மை, மற்றவை யாவும் உண்மையற்றவை என்ற உறுதி. 2, சிற்றின்ப நுகர்ச்சியிலுள்ள ஆசையை முற்றிலும் விடுதல். 3, புலன்களையும் மனத்தையும் அடக்குதல். 4, முக்தி பெற தீவிர ஆசை என்பவை. எப்போதும் இந்த உண்மையை தியானிப்பது, ஆன்மாவிற்கு அதன் உண்மை இயல்பை நினைவூட்டுவது ஆகிய 2மே இந்த யோகத்தின் வழிகளாகும். இது அனைத்திலும் உயர்ந்த நெறி, அதே வேளையில் அனைத்திலும் கடினமானதும் ஆகும். பலருக்கு இது அறிவுக்கு எட்டலாம், ஆனால் அனுபூதியில் உணர்பவர்கள் மிக சிலரே.